அபார கருணாசிந்தம் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம். ஸ்ரீ குருபியோ நமகம். கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று பெரிவாளுடைய மகாபெரிவாளுடைய பக்தா. ஆனால் அவள் முதலாக காஞ்சிபுரத்தில் போய் பெரிவாளை பார்க்குறான். பெங்களூர்காரா. 1955 நடந்த ஒரு விஷயம் இது. பெரியவா ஒரு அதிசயம் இது. ஆக்சுவலி பெரியவா ஒரு நாள் வாசலில் உட்காண்டிருக்கா விஷ்ணு காஞ்சியில். அப்போது மடத்தில் வேலை பார்க்குற பெரியவாளுடைய அணுக்கத்தொண்டர் தினத்தந்தியை நம்ம பெரியவா உங்களை பற்றி வந்திருக்கு நீங்கள் நடத்தின ஏதோ அதிசயம் கனவு பழிச்சிருக்கான், அது நியூஸில் வந்திருக்கு, அப்படியா அப்படின்ட்டு தானும் ஒரு ஆர்வமாக இருக்கிற மாதிரி எங்கே படிடா அப்படின்னோடனே அந்த தினத்தந்தியில் வந்த ஒரு அனுபவம் இது. ஆக்சுவலி அதில் என்ன போட்டிருந்ததுன்னா 55 இந்த பக்தா பெரியவாளை தரிசனம் பண்ணுறா. தஞ்சாவூரில் இருந்தாளா இல்லை பெரியவா காஞ்சிபுரத்தில் இருந்தாளான்னு சரியா அதில் குறிப்பிடப்படலை. விஷ்ணு காஞ்சியில் தான் தரிசனம் பண்ணுறா. சின்ன காஞ்சிபுரத்தில் இதில் இருந்திருப்பா, தேனம்பாக்கத்தில். அதில் தரிசனம் பண்ணுறா. அதில் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டும் பெரியவா பிரசாதம் கொடுக்குறா. அவள் குங்குமம் விபூதி எல்லாம் கொடுக்குறா. அதெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப ரொம்ப அனுகிரகம். ஐயோ, பெரியவா கையால் நமக்கு பிரசாதம் கிடச்சிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமாக அது பத்திரமா பேப்பரில் மடித்து பர்ஸில் வச்சுட்டு அவள் கிளம்புறான். அவள் கிளம்பி தஞ்சாவூர் போகிறான். தஞ்சாவூரில் உறவுக்காராளை பார்க்குறான். உறவுக்காராளை பார்த்துட்டு தஞ்சாவூர் ஸ்டேஷன்லேருந்து பெங்களூர் வராளா என்னன்னு தெரியல, தஞ்சாவூர் ஸ்டேஷனில் இருக்கான். இந்த தஞ்சாவூர் ஸ்டேஷனில் இறங்குறாப்பில் இருக்குது. கரெக்டு, தஞ்சாவூர் உறவுக்காரால் பார்க்குறதுக்காக இறங்குறா. அப்போ அந்த டிக்கெட் செக்கர் கேட்கும்பொழுது தான் பர்ஸை பார்க்குறார். டிக்கெட் பர்ஸில் இருந்திருக்கு. டிக்கெட்டை காணும், சாரி பர்ஸே இல்லை. ஏன்னா பர்ஸை காணுமேன்னு தேடுறேன், கிடைக்கல அவளுக்கு. ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லி மன்னிப்பு கேட்டு அப்புறம் உறவுக்காரால் சொல்லி பணம் எடுத்துன்னு வர சொல்லி ஃபைனோ என்னமோ கட்டிட்டு அப்புறம் அவள்கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு அப்புறமா பெங்களூர் வந்திருக்கான். ஆனால் அதில் என்ன முக்கியமான விஷயம்தான், பணம் போனது அவளுக்கு வருத்தமாக கூட இல்லை. அதில் பெரிவாளுடைய பிரசாதம் இருக்குது, மகா பிரசாதம். இப்போ ஏற்பட்டது பரமேஸ்வரன் கையாலேயே விபூதியும் குங்குமம் கிடைக்கிறதுன்னா எவ்வளோ பெரிய ஒரு புண்ணியம் இல்லையா? பெரியவாளுடைய அந்த ஸ்பர்ஷத்தில் பட்டு எது கிடைச்சாலும் நமக்கு ஒரு பெரிய ஒரு அனுகிரகம் தானே. அந்த காலத்தில் கிடைச்ச வாழ்க்கெல்லாம் எத்தனை பெரிய அனுகிரகம் இல்லையா? அந்த மாதிரி அந்த பிரசாதத்தை விட்டுட்டோமே, ஐயோ தொலைஞ்சு போயிடுத்தேன்னு வருத்தம் அவளுக்கு ரொம்ப. பர்ஸு போனால் போகிறது, இந்த பிரசாதம் தொலைஞ்சு போயிடுத்து, அதில் கொண்டு போய் வச்சுகளேன்னு பேசிக்கிறா. அதில் கொண்டு வச்சுன வேறு எங்கேயா வச்சுருக்கலாம் அப்படின்னு பேசிக்கிறா. ஒரு 2 நாள் கழித்து மனசை இவாளுடைய ஒரு தாபத்தை அந்த எல்லாம் தெரிஞ்ச அந்த பெரிவாளுக்கு தெரியாதா? சர்வ வியாபியான பெரிவாளுக்கு தெரியாதா? ஒரு போஸ்ட் வருது. அந்த போஸ்ட்டில் ஒரு லெட்டர் இருக்குது. இந்த பிரசாதம் பெரிவாளுடைய பிரசாதம் இருக்குது. அதில் பெரியவா அதே பொட்டலம் அதே பேப்பர் அது அப்படியே வருது. அதனால பெரியவா பிரசாதம் தெரியறதான் லெட்டர் இருக்குது. அதில் போட்டிருக்கு, மன்னிக்கவும், நான் தான் உங்கள் பரிசை திருடினேன், பணத்தெல்லாம் எடுத்துட்டேன். ஆனால் அதில் ஒரு விபூதி குங்குமம் இருந்தது, எனக்கு போட மனசு இல்லை. நீங்கள் அதில் அட்ரஸ் வச்சுருந்தீங்க, ரொம்ப நன்றி. உங்கள் அட்ரஸ்ஸு அதில் சில பேர் அட்ரஸ் வச்சுப்பா இல்லையா பர்ஸில், அதனால இது மாதிரி அட்ரஸ் வச்சுருந்து அந்த அட்ரஸை நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அந்த அட்ரஸுக்கு இந்த விபூதி குங்குமத்தை அனுப்புகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள். இப்படிக்கு தஞ்சை ஸ்டேஷன் திருடன் அப்படின்னே வருது. நிஜமாகவே வருது, உண்மையாக நடந்த விஷயம். திருடனுக்கு கூட அவள் மனசில் தோன்றி
ஒரு வீதி குங்கத்தை தூக்கி போடாமல் அவள் பக்தாளுக்கு அனுப்பணும்னு அவன் மனசுலேயும் போய் பெரியவா தான் வேலை செஞ்சுருக்கான். அவனுக்கு இன்னொன்று சொல்லணும், அந்த காலத்து திருடன், தர்மம் தெரிஞ்சவன், கொஞ்சம் நியாய தர்மங்கள்லாம் பார்க்குறான் இல்லையா. இந்த காலத்தில் இருந்தால் என்ன ஆகும், பணத்தை எடுத்துன்னு குத்தி கொண்டுட்டு போயிடும். அவன் பாவம் அந்த காலத்தில் ஏதோ 5க்கும் 10க்கும் திருடுறவா, தர்மம் ஓரளவுக்காவது பாப்பா வாழும். அந்த மாதிரி இருக்கிற திருடன், அதை விட சுவாமி பக்தி உள்ளவன், வீதி குங்குமம் ஐயோ தூக்கிப்பட வேண்டாம் அவன் வாழ்க்கையை அமுச்சுள்ளான்னு பணத்தை எடுத்துட்டு இந்த மாதிரி லெட்டர் வந்ததுன்னு பேப்பரில் வந்திருக்கான். கனவில் இந்த அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னென்னா, அது மறந்துட்டேனே, ஐயோ கடவுளே, அந்த பெங்களூரில் அவள் போய் இருக்கா இல்லையா, அப்போ வருத்தப்பட்டுட்டே இருக்கும்பொழுது அவர் கனவில் பெரியவா வர, கவலைப்படாத உன் பர்ஸு எங்கேயும் போயிடாது அப்படின்னு பெரியவா கனவில் வந்து அவளுக்கு சொல்கிறா. அதுக்கப்புறம் தான் இந்த போஸ்ட் வருது. மன்னிக்கணும், முக்கியமான விஷயத்தையே நடுவில் விட்டுட்டேன், ரொம்ப சாரி. ஸோ அதில் வந்து அந்த கனவில் வந்த மாதிரியே அவளுக்கு அந்த பர்ஸு திரும்பி வந்துடுறது. எல்லாத்துக்கும் மேலே அவள் ரொம்ப வருத்தப்பட்டா, அந்த பிரசாதத்தை கிடச்சிதே நம்மளுக்கு விட்டுட்டோமேன்னு ரொம்ப இதாக ஃபீல் பண்ணுறாத. அது பெரியவாள் அந்த திருடன் அவனுக்கு அமுச்சு, திருடன் மூலமாக பெரியவா அவளுக்கு அமுச்சு வைக்கிறான் அந்த பிரசாதத்தையும் சரி பர்ஸையும் சரி. பணம் போனால் போகிறது, பர்ஸு வந்துடுத்து அவளுக்கு. அதை தான் பெரியவா சொல்கிறோம், பர்ஸு எங்கேயும் போகாது, நீ கவலைப்படாது அப்படின்னு கனவில் வந்து பெரியவா சொன்னாலும் அந்த கனவு பலித்தது அப்படிங்கிற ஹெட்டிங்கில் தான் தினத்தந்தியிலே தினமலர்லேயே வந்திருக்கு. அதை படித்து காமிக்கிறா பெரியவாளுக்கு. பெரியவா சிரிக்கிறா, கனவு பலித்தது, பெரியவரின் கனவு, பெரியவா கனவில் வந்தா அப்படிங்கிற மாதிரி யாரோ இவாளே பேட்டி கொடுத்துருக்கா போல இருக்கு. அது தினமலர் பெரியவாளுக்கு படித்து காமிக்கிறான் அவர். அது ஒரு ஃப்ளாஷ்பேக் கதைன்னு வச்சுக்கோங்களேன், அது நிஜம். அந்த மாதிரி ஒரு அனுபவம் பெரியவா வந்து கனவில் வந்தால் ஏற்பட்ட ஒரு உண்மை அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ நம்ம நிகழ்ச்சிகள் பார்த்துட்டோம். இதுவும் ஒரு அதில் ஒன்று. அதே மாதிரி இன்னொரு அனுபவம் என்னென்னா, எப்பொழுதுமே பிரதோஷ வெங்கட்ராமன் மாமா வந்து பெரியவாளுடைய அனுஷத்தை மாதம் மாதம் கொண்டாடுவார். வருஷம் இன்னும் கிராண்டாக கொண்டாடுவார். அவாத்தில் காஞ்சிபுரத்தில் அதுக்கப்புறம் வந்தப்புறமா கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட அவள் வீடு வாங்கிட்டு வந்துட்டா. முதல்ல பெரம்பூரில் இருந்தார், ரயில்வேஸில் இருந்தார் பிரதோஷ வெங்கட்ராம மாமா. அப்புறம் அங்கேயும் பண்ணுவார் ரொம்ப கிராண்டாக, காஞ்சிபுரம் வந்து பண்ண. இந்த ஜெயந்தி விழாவுக்கு இந்த பெரியவாளுடைய அனுஷத்துக்கு எப்போதுமே வருவார் ஒருத்தர், ரெகுலராக ஒரு பக்தர் வரார். அவள் ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸு, பெரியவாளுக்கும் ரொம்ப அறிமுகமானவர். அவர் எப்போதுமே ஓரளவுக்கு சீக்கிரம் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு அவாத்துக்கு போவாள். சின்ன காஞ்சிபுரத்துக்கு கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட இருக்குது. அந்த இதில் கலந்துக்கிறதுக்கும் அவளுக்கு ஒரு சர்வீஸ் எல்லாம் பண்ணுவார் போல இருக்க. அவாத்தில் நிறைய பேர் அன்றைக்கி சாம் போடுவார். அப்புறம் பெரியவாளுடைய ஜெயந்தியை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவார். அப்போ என்னாச்சு, ஒரு நாள் வர ரொம்ப லேட் ஆகிடுது. பெரியவா பட ஊர்வலம் மாதிரி ஏதோ பண்ணுவார் போல இருக்கு. ஊர்வலம் கிளம்பிடுமோ என்னமோ தெரியல. நம்ம லேட்டாக வேற இறங்கியிருக்கோம். மடத்துக்கு போகிறதா, அங்கே நிற்கிற இந்த மண்டபத்துக்கிட்ட மடத்து வாசல் நிற்கிறன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே போய் பெரியவாளை பார்க்குறதா, இல்லை நேராக பெரியவா தரிசனம் அப்புறம் பண்ணிக்கலாம் பரவாயில்லன்ட்டு ஜெயந்தி உற்சவத்துக்கு பிரதோஷ வெங்கட்ராம மாத்துக்கே போயிடுறதா, எது முக்கியம் அப்படின்னு குழம்பின்னு இருக்கார். சரி, பெரியவா வந்து நம்ம பார்க்க வேண்டாம், நம்ம வந்து அந்த இதுக்கே போயிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ரெண்டு மனசாக இருக்குது. இல்லை பரவாயில்ல, லேட் ஆனாலும் பரவாயில்ல போகலாமா, இல்லை அது முடிஞ்சு போயிடும். அவளுக்கு இவர் மெயினாக அதை ஹெல்ப் பண்ணுறாருன்னு தெரில. போயிட்டு அது தூக்குறது இந்த மாதிரி ஏதாவது முக்கியமானதாக இருக்கும். அவர் அதை மிஸ் பண்ணிவிடும். அது வேறு இருக்குது, பெரியவா தரிசனம் பரவாயில்ல அப்புறம் பண்ணிக்கலான்னு அவர் நினச்சி குழம்பின்னு இருக்கார் மனசு. இப்படி போகிறதா, தரிசனம் மட்டும் லேட்டாக போகிறதா, இல்லை போயிடலாமா பெரியவாளை அப்புறம் பார்த்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் அப்படியே நின்றுட்டே இருக்கும்பொழுது அங்கே ஒரே கூட்டம் மடத்து வாசலில். இன்னும் ஒரே கூட்டமாக இருக்கே அப்படின்னு வாசல்லேருந்தே எட்டி பார்க்குறார். பெரியவா அங்கேயே உட்காந்துருக்கார் வாசல்லையே. இவருடைய மனசறிஞ்சு இவன் இப்படி குழம்புறானேன்ட்டு பெரியவாளே வந்து உட்காந்துருக்காரா. நீ வாசலோட அப்படியே பார்த்துட்டு உள்ளே வந்தால் லேட் ஆகும் இல்லையா, பெரியவா உள்ளே இருப்பா, க்யூவில் நிற்கணும். வாசல்லையே அப்படியே பார்த்துக்கிற பெரியவா தரிசனம் ஆகிறதுவருக்கு அங்கேயே பஸ்ஸை பிடிச்சி சின்ன காஞ்சிபுரம் போய்ட்டுறவர். அவர் மனசறிந்து தானே வந்து பரமேஸ்வரன் வாசலில் வந்து அவருக்கு தரிசனம் கொடுக்குறார். வாசல்லையே அவருக்கு தரிசனம் ஆகிடுறது. உள்ளே போய் டைம் வேஸ்ட் ஆகாமல் அந்த தரிசனத்தையும் பண்ணிட்டு அவர் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பெரியவா ஜெயந்தி உற்சவத்துக்கு அவர் கிளம்பிடுறார்.
பெரியவாளுடைய அனுஷ உற்சவத்துக்கு. ஜெயந்தி வருஷம் வர ஜெயந்தியா இல்லை அனுஷமானு எனக்கு தெரியல. ஆனால் மாதம் மாதம் அனுஷம் பண்ணுவாள். அந்த மாதிரி அனுஷ உற்சவத்துக்கு அவர் கிளம்பிடுறார். வாசல்லையும் பெரியவா தரிசனமும் ஆயிடுறது இவருக்கு. இந்த பக்தர் குழம்பின்னு கிடக்காரே, இவனுக்கு வந்து நம்மளே போய் தரிசனம் கொடுப்போம்னு வாசல்லே உட்காந்து காத்திருந்தாரா என்னன்னு தெரியல. அவருக்கு வாசல்லே தரிசனம் ஆகிடுறது. அது மாதிரி சர்வ வியாபியான பெரியவா நம்ம போய் பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி வாயால் சொன்னாதான் இல்லை. நம்ம இடத்துல இருந்துட்டே பெரியவாளை நினச்சிண்டா நம்ம நினச்சதை பெரியவா நமக்கு நடத்தி கொடுப்பா. நம்ம மனோபீஷ்டங்கள் எல்லாம் மனசில் நினைக்கிற எல்லா காரியங்களையும் நியாயமான ஆசைகளை பெரியவா நிச்சயமாக பூர்த்தி பண்ணி கொடுப்பா. பெரியவா நமக்கு எப்பொழுதுமே துணையாக இருக்கா. நமக்கு எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் பெரியவா நமக்கு இருக்கா, பெரியவா நமக்கு இருக்கா, பெரியவா இருக்கா, கைவிட மாட்டா, பெரியவா நமக்கு இருக்கான்னு ஒரு மனசில் அதை நினச்சிண்டே நீங்கள் இருந்தீங்கன்னா எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நம்மளால் அது கடந்து வர முடியும். அதே மாதிரி பெரியவாளும் நம்மளோட தான் இருப்பாள், நம்மளை காப்பாற்றிட்டு தான் இருப்பாள். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர க்ஷமா. நான் ரொம்ப கேப் விட்டு வீடியோ போடுறேன். ரொம்பவே லாங் கேப் ஆகிடுது, என்னை மன்னிச்சுக்கோங்க. இந்த என் பொண்ணு கொஞ்சம் 9th வந்துட்டா, அதனால் அதில் கொஞ்சம் பிஸி. ப்ளஸ் நான் நிறைய கிளாஸஸ் எடுக்கிறேன். லலிதா சஸ்நாம், சௌந்தரலகரி, நாராயணியம், மூக்க பஞ்சசதி எல்லாம் மீனிங்கோடு எடுக்கிறேன். அந்த கிளாஸஸ் ஜாஸ்தி ஆகிடுது. அதனால நீ பெரியவாளை மறந்துட்டியான்னு கேட்காதீங்க. பெரியவா அனுகிறதுல தான் எல்லாம் நடக்கிறது. மறக்கலை, முடியலை. உடம்பு வயசும் மாறுது இல்லையா. 5-6 வருஷம் முன்னாடி ஆரம்பித்தேன். இதை 1500 மேலேயே இப்போ எடுத்து வீடியோ. அப்போ இருந்த தெம்பு இப்போ இருக்க மாட்டேங்கிறது நமக்கு. கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படி டயர்டாகிடுறேன். இதுக்கு ஒரு டைம் பார்த்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கணும். ஆனால் நான் இனிமேல் நிறைய போடுறதுக்கு பெரியவா எனக்கு கொடுப்பன வேணும். நான் பண்ணி சொல்லி தான் பெரியவாளுடைய பெருமை பெறத்தணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எனக்கு அந்த அனுகிரகம் பெரியவா தான் கொடுக்கணும். நான் தெய்வத்தின் குரலும் சொல்லின்னு இருக்கேன். கால்வாசிக்குள்ளே ஆகலை இன்னும். அதையும் நான் கண்டினியூ பண்ணணும். எல்லாமே பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா.